அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவராலே திருவுளம் பற்றப்பட்ட வார்த்தை லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது 8வது வார்த்தை. 152வது பக்கம் இருக்குது. பழைய ஏற்பாடு 152வது பக்கம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது 8வது வார்த்தை வாசிக்கலாமா? ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கையில் வச்சிருக்கிற வேதாகமும் பரிசுத்த வேதாகமும். இதற்கு முன்னாடி எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமும். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இங்கே இருக்கிற எல்லா போர்டுலையும் பார்த்தீங்கன்னா விண்டோவில் கதவுலாம் எழுதி போட்டிருப்போம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வேதம் பரிசுத்தம், வேதத்தை கொடுத்த தேவன் பரிசுத்தர். ஆனால் வேதத்தை படிக்கிற, வாசிக்கிற, தியானிக்கிற, கை கொள்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். என்ன செய்யணுமா? 7வது வசனத்தை பாருங்க. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி. அப்ப நம்ம தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். வீட்டை தினந்தோறும் தான் கூட்டுறோம், ஆனால் குப்பை உள்ளே வந்துடுது. பாத்திரத்தை தினந்தோறும் தான் விளக்குறோம், ஆனாலும் அழுக்கு உள்ளே வந்துடுது, கருப்பு அடிச்சிடுது. தினந்தோறும் குளிக்கிறோம், ஆனாலும் உடம்புல அழுக்கு இருக்குது. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை தினந்தோறும் பரிசுத்தப்படுத்தி எனக்கு முன்னாடி பரிசுத்தராக இருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுது, நான் பரிசுத்தராக இருக்கிறேன். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவரை தொழுது கொள்ள போகிற, வணங்க போகிற, வாழ்த்த போகிற நீங்களும் நாளும் தினந்தோறும் பரிசுத்தராக மாறணும். தினந்தோறும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுது, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். அப்போ பரிசுத்தப்படுத்த வேண்டிய வேலை உங்களுடைய, என்னுடைய வேலை. அவர் நம்மளை பரிசுத்தமாக்குவார், ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அதே 20ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசித்து பாருங்களே. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து நான் எடுத்தேன். ஏனென்றால் கர்த்தர் சொல்றார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினா நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. அப்ப தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நம்ம ஒவ்வொரு நாளும் மாறணும். தம்பி தங்கச்சி, பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஒரு நாள் கர்த்தரை தரிசிக்க முடியாது, அவர் பக்கத்தில் போகவே முடியாது. இங்க இருந்துக்கிட்டு வேணா பரிசுத்தர்னு சொல்லிக்கலாமே ஒழிய அந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. அப்போ முதல் காரணம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் ஆகணும். அதுக்கு தான் யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 271வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப குறைவாக இருக்கிறது இது ஒன்று தான். அதைத்தான் இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசும்படி திருவுளம் பற்றி நீங்கள் உங்களை இப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 271வது பக்கம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ பரிசுத்தம் இல்லாட்டினா நம்ம வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற வருகிறார்கள். இன்னும் சில பேர் அவரை தரிசிக்க வருகிறார்கள். வேதம் சொல்லுது, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் 350வது பக்கம் பின்னாடி பக்கத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபம், தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், 12ஆம் அதிகாரம்
14வது வசனத்தை ஒருத்த வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். 310வது பக்கம் அவசியமா. யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அங்கு வேதம் சொல்லுது, உங்களை பரிசுத்தம் படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அப்போ அற்புதம் நடக்கணுமா, நம்ம முதல்ல பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுனா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிருவார். இங்கே கர்த்தரை நீங்கள் தரிசிக்கணுமா, கர்த்தரை நீங்கள் பார்க்கணுமா, கர்த்தருடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது பாருங்க. யாவரோடும் சமாதானமாக இருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லையே. அப்போ பார்த்தீங்களா, பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறினா தான் நம்ம கர்த்தரையே பார்க்கவே முடியும். அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அப்போ நீங்களும் நானும் எப்படி மாறணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும். அதனால தான் மோசே லேவியர் ஆகமத்தில் லேவியர்களுக்கு எழுதுறாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நம்ம தான் நம்முடைய வேலையை செய்யணும். எப்படியெல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிறது வேதம் நமக்கு நிறைய காரியத்தை சொல்லி தருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்களேன், சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைத்துட்டு நான் கர்த்தருடைய ஆழத்துக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், 281வது பக்கம். அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் பின்னாடி வாங்க. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் எப்படிப்பட்டவர்னு வேதம் சொல்லுது பாருங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகள் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இங்கு வேதம் அழகா சொல்லுது, தேவனுடைய சித்தம் என்ன. நீங்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்துல போய் என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் முதல்ல உங்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதே உங்களை குறித்து என்னுடைய சித்தமாக இருக்கிறது. இங்கே பாருங்களே, வேதம் சொல்லுது, தேவனுடைய நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் பாட்டு பாடணும், கை தட்டணும், ஆராதிக்கணும், வசனம் கேட்கணும், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவரை பார்க்க முடியும், அற்புதங்களை பெற முடியும், அவருடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ வசனத்தின்படி நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும், மாற முடியும். பாருங்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8வது வசனம், 839வது பக்கம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகம். தேங்க்யூ ஜீசஸ். 839வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35:9வது வசனம், 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டு உள்ளவன் அதில் நடந்து வருவது இல்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. அங்கே ஒரு பெரிய பாதை இருக்குமா, அந்த பாதை பரிசுத்தமான வழி என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த வழியில தீட்டு உள்ளவன் பிரவேசிக்கவே முடியாது. அசுத்தமானவர்கள், அக்கிரமக்காரர்கள், இச்சை நிறைந்தவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், கைமகாரம் நிறைந்தவர்கள், விரோதம் நிறைந்தவர்கள், இன்னும் பலவிதமான உலக காரியங்கள் நிறைந்தவர்கள் அந்த பரிசுத்தமான வழியிலே பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரயாசம் எல்லாம் ஒரு நாளைக்கு ஏசப்பட்ட போகணும் என்பது தான். அதுக்கு தான் இந்த காலையில் பல ஊர்களிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த வந்ததனுடைய நோக்கம் என்ன? நம்ம எப்படியாகிலும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும், அவரை போய் சந்திக்கணும், அவருடைய வலது பக்கத்தில் நம்ம அமரணும், அவருக்கு நேசகுமாரன் என்கிற பெயரை நம்ம பெறணும், அவருடைய செல்ல பிள்ளை என்கிற அந்த பெயரை நம்ம பெறணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ வந்திருக்கிற நாம அவர் விரும்புகிறத நம்ம செய்தா தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். வேதம் சொல்லுது பாருங்க, அந்த வழி பரிசுத்தமான வழி. அந்த பரிசுத்தமான வழியில போனோம்னா பரிசுத்தரை நம்ம தரிசிக்கலாம்.
அப்போ பரிசுத்த வழியில் போகிறதுக்கு, பரிசுத்தரை சந்திக்கிறதுக்கு நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களாய் மாறணும். அதனால தான் இன்னைக்கு லேவியராகமத்தில் சொல்றார், நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், அப்பொழுது தான் நீ பரிசுத்தவான்களாய் மாற முடியும். பாருங்களே, வேதத்தில் சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். நீங்கள் உங்கள் கவனத்தை இந்த வசனத்துக்கு நேராக திருப்பும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பார்க்கலாம். பக்கம் நம்பர் 276 பக்கம். யோசுவா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11 வசனம். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத் தீட்டானதில் எடுத்து கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிக்குள்ளே வைத்ததும் உண்டே. இங்கு இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. பேரு இஸ்ரவேலர்கள், ஆனா அவங்க செஞ்சிருக்கிறது பாவம். நாமும் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், நாமும் வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள், ஆனா நம்ம பாவம் செய்யக்கூடாது. அப்போ பரிசுத்தத்தை கெடுக்கிறது என்னதுன்னா பாவம் தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை எடுத்து போட்டுருது. இங்க இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்களே, அவங்கள்ட்ட அவர் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு என்றா, அவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன். 13ஆம் வசனத்தை 12ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாப தீட்டானார்கள். நீங்கள் சாப தீட்டானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். தேவன் சொல்லுகிற வார்த்தை. இந்த யோசுவாவுக்கு 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தாரு? 5ஆவது வசனத்தை வாசித்து பாருங்களே. தேங்க்யூ ஜீசஸ். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் மோசேக்கு, யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், சத்திய வாக்கு, பிராமிஸ் வேர்ட். அப்படின்னா அவனுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை முன்கூட்டியே கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. என்ன சொல்றார்? ஒருவனும் உனக்கு முன்னாடி ஏத்து நிற்க மாட்டேன், நான் இருப்பேன் உன் கூடங்கிறார். ஆனால் அதே தேவன் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வந்து சொல்றாரு, நான் இனி உங்களோடு கூட இருக்க மாட்டேன். என்னங்க, கர்த்தர் வாக்கு மாறுவாரா? பொய் சொல்லுவாரா? சொன்னதை மாற்றிக்குவாரா? இல்லைங்க, அவர் வாக்கு மாறாத வல்லமையுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். மாறுவதற்கு என்ன காரணம்னா, நீங்களும் நானும் தேவனுடைய வழியை விட்டு விலகும் பொழுது அவருடைய வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் விலகி போகிறது. இவங்க என்ன செஞ்சாங்களாம்? அப்படி என்ன காரியத்தை இவங்க செஞ்சாங்க? வேதத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்ன காரியம் செய்தார்கள்? 6ஆம் அதிகாரம், அதே யோசுவா 6ஆம் அதிகாரம், தேங்க்யூ லார்ட், 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. 275 பக்கம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாப தீட்டாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப்பு என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளும் அவளோடு கூட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாப தீட்டானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாப தீட்டாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாப தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாப தீட்டானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் எரிகோவுக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாக 7 நாள் அதை சுற்றி வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வந்துட்டு 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வர்றாங்க. இப்போ உள்ளே போக போகிறாங்க. அந்த அலங்கம் இடிந்து விழப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை, ஒரு விழிப்புணர்வின் வார்த்தையை கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் எரிகோவை நான் உங்கள் கையில் கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது அதில் இருக்கிறதை நீங்கள் எடுத்து சாபமாய் மாறிவிடாதபடி, அந்த பட்டணம் சாபத்துக்குரிய பட்டணம், அதில் நீங்கள் உங்களுக்குன்னு எதையும் சொந்தமாக எடுக்கக்கூடாது. அதை நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப தீட்டாக மாறிடுவீங்க, அதை தொடாதீங்கன்னு சொல்லி கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தாரு. ஆனால் இந்த எச்சரிப்பை பெற்ற இஸ்ரவேலர் மக்கள், அதுலேயும் விசேஷமாக யூத கோத்திரத்துக்காரன், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதே யோசுவா 7:1. கோத்திரம் என்ன கோத்திரம்? இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற கோத்திரம்.
இஸ்ரவேலுக்கு முன்னாடி நடந்து போகக்கூடிய யூதா கோத்திரத்துக்காரன் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திர சாப தீட்டானதிலே துரோகம் பண்ணினார்கள். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, அப்ப பாவம் நம்ம தேவனுக்கு செய்கிற துரோகம். நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சோம்னா அதனால நம்ம தேவனுக்கு துரோகம் செய்கிறோம். இதனால தான் யோசேப்பு சொன்னார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இங்கே கவனிங்களே, இஸ்ரவேல் புத்திரர் சாப தீட்டானதினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகினுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாப தீட்டானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. சிலதை எடுத்துக்கொண்டான். கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி சில பொருட்களை அவன் எடுத்துக்கொண்டான். 1 யோவான் எழுதின சுவிசேஷம் பின்னாடி பக்கம் நிருபம், 1 யோவான் நிருபம் 325. இதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு இங்கே வாங்க. 1 யோவான் எழுதின நிருபம், தேங்க்யூ, 2ஆம் அதிகாரம், தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 325 பக்கம். தேங்க்யூ ஜீசஸ். வசனத்தை படிக்கலாமா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நம்ம வாழ்கிற இந்த உலகம் பொய்யான ஒரு உலகம். இது நிஜமானது கிடையாது. இது கொஞ்ச காலம் இருந்துட்டு போகக்கூடிய ஒரு டெம்பரவரி பிளேஸ். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 60 வயதோ 70 வயதோ 80 வயதோ 90 வயதோ லாஸ்ட் 120 வயது, அவ்வளோதான் மனுஷனுடைய ஆயுசு காலம். நல்ல திடகாத்திரமாக இருந்தால் 120 வருடம். மனுஷன் வாழப்போகிற நாட்கள் 120 தானே அப்படின்னு எழுதியிருக்கு. அதை மோசே இன்னும் வடிகட்டி 70 வருடம், பலத்தின் மிகுதினால் 80 வருடம் என்று சொல்லி அவர் வார்த்தையை முடிச்சுட்டு போயிட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 960, 70, 80, 980 ஆண்டுகள் வரையும் கூட நல்ல ஆரோக்கியமாய் வாழ்ந்தார்கள். ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கிறப்ப 100 வயது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மெத்துசுலாவை பெற்ற பின்பு ஏனோக்கு 450 வருஷத்துக்கு மேல் அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கை அப்படி கிடையாது. ஆயுசு காலங்கள் குறுகி போனது. சீக்கிரமாய் கடந்து போகிற ரயில்காரனுடைய ஓட்டத்தை போல, தபால்காரனுடைய ஓட்டத்தை போல, நிழல் போல நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கு தம்பி தங்கச்சி. அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எந்திரிச்சோன்னே இந்த உலகம் தான் நமக்கு சொர்க்கம், இந்த உலகம் தான் நமக்கு நிரந்தரம், இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற வேலை தான் நிஜம், இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் தான் உண்மை என்று நம்ம நம்புகிறோம். இங்கே இருக்கிற உங்களில் யோசித்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஓட்டத்தை முடிக்கிற நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் கூட வருவாரா? இல்லை வீட்டுக்காரர் ஓட்டத்தை முடிக்கிறப்ப எந்த துணைவியார் இன்னைக்கு உடன்கட்டை ஏறி போவாங்க? சரி, உங்கள் பிள்ளைங்க கூட வருமா? நல்லா உட்காந்து நல்ல ஆழமாக யோசித்து பாருங்க. இந்த பூமியிலிருந்து ஒரு குண்டூசி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த உலகம் உங்களோடு வரவே வராது. நீங்கள் ஓடுற ஓட்டம், சம்பாதிக்கிற சம்பாத்தனை, பிரயாசங்கள், கண் விழிப்புகள் எல்லாமே ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். அதை உன் பிள்ளைகளுக்கு தான் நீ வச்சுட்டு போவ. அவன் எப்படி செய்வான்னு பிரசங்கி எழுதுறேன். அவன் நல்லதாக செய்வானா அழிச்சு போட்டுருவானான்னு தெரியலையே, அவனுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். அருமையான தம்பி, இங்கே அழகா யோவான் எழுதுகிற நிருபத்தில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்று என்றைக்கும் நிலைத்திருப்பான். சரி, இந்த வசனம் தான் அங்கே யூதா கோத்திரத்தில் இருக்கிற ஆகான் மேலே இந்த வசனம் பலன் கொண்டுருச்சு. என்ன பண்ணிட்டான்? சில பொருளை இச்சித்து எடுத்துக்கொண்டான். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் எல்லாம் உலகத்தில் இருந்து உண்டானவைகள். அப்போ இந்த 3 காரியம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியும். மாம்சம் சில பொருளை இச்சிக்குது, கண்கள் சில பொருள்களை இச்சிக்கிறது. 3வது ஜீவனத்தின் பெருமை. அந்த பெருமைக்கு சொல்லவே தேவையில்லை.
எங்கள் அப்பன் குடும்பம் அப்படி, எங்கள் அம்மா குடும்பம் இப்படி, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி, என் பிள்ளைகள் இப்படி, என் பிறப்பு இப்படி, என் வளர்ப்பு இப்படி, என் படிப்பு இப்படி, என் சம்பளம் இப்படி. மனுஷன் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் பேசிக்கிற பேச்சு இருக்கே, அது எல்லாமே ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, உலகத்தில் இருந்து வந்திருக்கிற அந்த ஆவி. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, யூதாவில் இருக்கிற ஒருத்தன், எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு வேலை, யூதாவில் இருந்து ஒருத்தன் இஸ்ரவேலையே கலங்க பண்ணிட்டான். பாருங்க, இயேசு பிறக்க போற கோத்திரம் யார் எந்திரிச்சு யுத்தம் பண்ணணும்? யூதா எந்திரிச்சு யுத்தம் பண்ணணும். யாக்கோப்பு ஆசீர்வதிக்கும் பொழுது, யூதா நீ மடங்கி படுத்தாலும் உன்னை எழுப்புகிறவன் யார்? இஸ்ரவேலின் கர்த்தர் வருகிற வரையும் செங்கோல் உன்னை விட்டு பிரியாது இருக்கட்டும்னு சொல்லி அவனை குறித்த அவ்வளவு தீர்க்க தரிசனங்களை யாக்கோப்பு சொல்லி ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கார குடும்பத்தில், வம்சத்தில், வழியில் ஒருத்தன் அந்த யூதா கோத்திரத்தில் இருந்து கர்த்தருடைய எச்சரிப்பை மீறி, கர்த்தருடைய திட்டத்தை மீறி, கர்த்தருடைய ஆலோசனையை மீறி அப்படி என்னத்தை தான் அவன் எடுத்தான். இந்த வசனம் அப்படியே கை வைத்துக்கிட்டே இங்கே பின்னாடி வாங்க. அவன் எடுத்த பொருள் என்ன? யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய ஒரு பொத்திக்கிற சால்வை தாங்க. அது எந்த நாட்டு? பாபிலோனியிலிருந்து வந்த ஒரு சால்வை. அது எங்கே இருக்குது? எரிகோக்குள்ளே இருக்குது. அவன் பார்த்துட்டான், ஓ நம்ம இருக்கிறது எரிகோ உள்ளே வந்திருக்கு. ஆனால் இந்த ஊரில் பாபிலோன் நாட்டு, நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற சேலையை விட வெளிநாட்டு சேலைன்னா நம்ம பிள்ளைகளுடைய முகமெல்லாம் என்ன ஆயிடுது? எல்லாம் வெளிநாட்டு மோகங்கள் தான். கையில் வச்சுருக்கிற கடிகார வெளிநாடு, கண்ணாடி வெளிநாடு, நாங்கள் இப்போ வச்சுருக்கிற தங்கம் வெளிநாடு, சகலம் வெளிநாடு, எல்லாம் அதில் ஒரு டேஸ்ட். இது யோசித்து பாருங்கள், ஒரு சால்வை, பொத்திக்கிற சால்வையை இத்தனை வருஷமாக 40 வருஷமாக நடத்திட்டு வர்றாரு. குளிர் அடிக்கலை, பனி அடிக்கலை, மழை பெய்யலை. கர்த்தரே அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக அக்கனி ஸ்தம்பமாக இருந்திருக்கிறாரு. வெள்ளி பொன்னையெல்லாம் அவங்கள்ட்ட கொள்ளையாடி கொடுத்துருக்கிறாரு. மண்ணா கொடுக்குறாரு, கூடையே இருக்கிறாரு. இப்போ அவர் தான் இந்த எரிகோவை உடைச்சிருக்கிறாரு. உள்ளே போயிட்டாங்க, ஆனால் அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க. நம்மளை கர்த்தர் தான் விக்கிரகத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார், சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், பல கஷ்டத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் பேச்சை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கேட்க மாட்டேங்கிறோம். படைச்சவர் பேச்சை கேட்க விட்டுட்டு யார் யார் பேச்சையோ நம்ம கேட்குறோம். கர்த்தர் சொன்ன ஆலோசனை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கேட்க மாட்டேங்கிறோம். இங்கே பாருங்களே, உள்ளே போனோடனே தொடாதீங்கடான்னு சொல்லி எவ்வளோ பட்டப்பகலாக சொல்கிறாரு. அங்கே போனப்போ எதையும் எடுக்காதீங்க, அது சாபம், அது உனக்கு தீட்டு, அது உன்னை பரிசுத்த குலைச்சலாக்கிறோம், அதை தொடாத, அழகா சொல்கிறாரு. இதை விட எப்படி சொல்லணும்? தமிழில் தானே சொன்னார், அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எபிரேய மொழியில் தானே சொன்னார். வேதம் எழுதப்பட்டிருக்கிற மொழியில் அன்னைக்கு இஸ்ரவேலரோடு என்ன மொழியில் பேசினாரோ அந்த மொழியில் தானே அவர் பேசினார். காது உள்ளவன் கேட்க கடவுன்னு தானே இருக்கு. நம்மளும் தான் நிறைய வசனங்களை கேட்குறோம், ஆனால் எத்தனையை கை கொள்கிறோம்னு கர்த்தருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். பிரசங்கிக்கிற எனக்கு என்ன தெரியும்? நான் கர்த்தர் சொல்கிறதா உட்காந்து கேட்டுட்டு வந்து சொல்லிட்டு என் கடமை முடிந்தது. நீங்களும் அவரும் தான் நியாய தீர்ப்பில் பதில் சொல்லி கொள்ளணும். என்னைய கேட்டால் நான் சொல்கிறத ஊதுற சங்க ஊதிட்டேன் ஆண்டவரே, சொல்கிறத நல்லா கொக்கரக்கோன்னு நல்லா சொல்லிட்டேன், அது லைவ்லையும் இருக்குது, உலகம் பூரா அது இருக்குது, நீங்கள் பாட்டு போட்டு கேளுங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டு நான் என்னுடைய கையை கழுவிடுவேன். ஆனால் நியாய தீர்ப்பில் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? தம்பி தங்கச்சி, தாயை தகப்பனே, ஒரே ஒரு சால்வை தேவனுடைய கோபாக்கினைக்கு அது காரணமாக போச்சு. ஒரு சின்ன பொருளுங்க. நமக்கு அப்படித்தாங்க. யாத்திரையாம 20 சொல்றாரு, களவு செய்யாது இருப்பாயாக, பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக. இன்னைக்கு அடுத்தவங்க வீட்டு பொருள் நம்ம வீட்டில் எத்தனை இருக்குன்னு நல்லா யோசித்து பார்த்தா தான் தெரியும். சின்ன சின்ன அற்ப பொருளை கூட நம்ம எடுத்து கொண்டு வந்து வச்சுருப்போம். அது பெருசாக நினைக்க மாட்டோம், இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தாவீது அடுத்தவனுடைய மனைவியை ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கிட்டான் பாருங்க. உரியாவுடைய மனைவி, அவன் உத்தம மனுஷன், அவன் யுத்த களத்தில் நிற்கிறான். அவனுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியவே தெரியாது. அவன் நினைக்கிறான், யோவாப்பும் பெட்டியும் பாளையத்தில் இருக்குதே, நான் போய் குடும்பத்தில் இருக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அப்படி ஒரு சின்சியர் ஒபீடியன்ட்லான ஒரு தேவ மனுஷன். ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே சத்துரு யார் மூலியமாக போயிட்டான்? தாவீது மூலியமாகவே உள்ளே போயிட்டான். அடுத்தவன் பின்னும் பிறகுள்ள ஒன்றை அவன் இச்சித்து எடுத்துக்கிட்டான்.
இது கண்களின் இச்சை. இங்க இருக்கிறது மாம்சத்தின் இச்சை. இது என்ன செய்ய முடியும்? பொத்திக்கத்தானே முடியும். ஒரு சின்ன பொருள் தானே. இதை போய் அவன் எடுத்து அதை கர்த்தருடைய கண்ணு உடனே பார்த்துருச்சு. 1ஆம் அதிகார கடைசி வார்த்தை 7ஆம் அதிகார 1ஆம் வசனத்தில் கடைசி, கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மீது மூண்டது. வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம். ஏன் அவர் கோபப்பட்டார்? இத்தனை வருஷமா நடத்திட்டு வந்தாரே. ஒரு பொருள் எடுத்துட்டான், ஒன்று தானா. அடுத்து பாருங்க, வெள்ளி. அடுத்து என்னது? தங்கம். இந்த தங்கம் வெள்ளிலாம் யார் கொடுத்தது? வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது, வானமும் பூமியும் என்னுடையது, பூமியும் பூமியில் உள்ள அத்தனையும் என்னுடையது. கர்த்தர் 1000 லட்சம் முறை சொல்லியிருக்கிறார். அவரிடத்துல கேட்டால் எத்தனை பொண்ணு உங்களுக்கு வேணும் தருவார்ல. 430 வருஷம் அவங்க அடிமைத்தனமாக இருந்தாங்க இல்லையா? அவங்கள வெளியே கூட்டிட்டு வரும்பொழுது சும்மா கூட்டிட்டு வரலங்க, வெள்ளி பொண்ணெல்லாம் கொள்ளையாடினார்கள். கேட்கறதெல்லாம் எகிப்தியர்கள் கொடுத்தார்கள். இவங்கள்ட்ட இல்லாத வெள்ளி பொண்ணா? இத்தனை வெள்ளி பொண்ணை வச்சுக்கிட்டு இப்போ போய் என்னத்தை ஆசைப்பட்டேன்? ஒருத்தன் தாங்க. 6 லட்சம் புருஷர்கள்ல ஒரே ஒருத்தன் தாங்க திருடினேன். அவன் யார்? யூதா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். யூதா கோத்திரம். இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு யோசுவா நேரத்தை எவ்வளவு நேரம் செலவழிச்சான் தெரியுமா? 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின பொழுது, 17ஆம் வசனம், அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின பொழுது சேராக்கின் வம்சத்தார் குறிப்பிடப்பட்டார்கள். அவன் சேராக்கின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின பொழுது. அடுத்து பாருங்க 10ஆம் வசனம், யோசுவா அதிகாலமே எழுந்திருத்து இஸ்ரவேலை கோத்திரங்கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்ப 12 கோத்திரத்தையும் அவன் கூப்பிட்டு சத்தியம் வாங்குறான். என்னன்னு வாங்குறான் பாருங்க. 20 வசனம், அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரம். 19ஆம் வசனம், அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே. எப்படி கூப்பிடுறாரு? அப்ப யோசுவாவுக்கு ஆகான் யாரா இருக்கிறான்? வம்சத்துல வந்தவன். மகனேன்னு கூப்பிடுறான். எவ்வளவு உரிமை, எவ்வளவு ரிலேட்டிவ், எவ்வளவு சொந்தக்காரன். மகனேன்னு அவன் எவ்வளவு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து, மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததெல்லாம் எனக்கு சொல்லு, அதை எனக்கு. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு, இதாங்க சத்திய வாக்கு. ஒவ்வொரு கோத்திரமா கூப்பிட்டான். ரூபன் கோத்திரம், நப்தலி கோத்திரம், சிமியோன் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், காத்து கோத்திரம், இப்படி ஒவ்வொரு கோத்திரமா கூப்பிட்டுட்டு எத்தனை நாள் ஆயிருக்கும்? ஒரு வீடு விடாம குடும்பம் குடும்பமா கூப்பிடுறேன். வா 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 வா, நீ வந்து சொல்லு, இதே மாதிரி வசனத்தை சொல்லு, நான் எடுக்கலைன்னு சொல்லு, மகனே நீ சொல்லு சொல்லு சொல்லுன்னு பல கோத்திரங்கள் வந்து எடுக்கலைன்ட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு கோத்திரம் வருது, யூதா கோத்திரம். நம்பிக்கையோடு இவனை குடும்பம் குடும்பமா கூப்பிடுறேன், வகுப்பு வகுப்பா கூப்பிடுறேன், தெரு தெருவா கூப்பிடுறேன், வீதி வீதியா கூப்பிடுறேன், வாங்க 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 வந்து சொல்லுங்க, எடுக்கலைன்னு சொல்லுங்க. ஆனா இவன் எதிர்பார்க்காத ஒரு பதில அவன் சொல்றான் பாருங்க. 20ஆம் வசனம், அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம். எங்க இருக்குது பாவம்? பாளையத்துக்குள்ள இருக்குது, கோத்திரத்துக்குள்ள இருக்குது, வீட்டுக்குள்ள இருக்குது, மறைஞ்சு இருக்குது. அதை வெளியே கொண்டு வர அவன் கூப்பிட்டு கரெக்டா தனியா இண்டிவிஜுவலா அவனை நிறுத்தும் பொழுது இப்ப சொல்றேன். இந்த நிகழ்வு இங்க மட்டும் இல்லைங்க, நம்மளையும் ஒவ்வொருத்தரா ஒரு நாளைக்கு ஆண்டவர் கூப்பிடுவார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் துணி தனித்தனியா நிறுத்துவார். நியாய தீர்ப்புல மொத்தமா டீமெல்லாம் போக முடியாது. கணவன் மனைவிலாம் இப்போ போற மாதிரி, விழாவுக்கு போற மாதிரி, சொந்த பந்தத்துக்கு போற மாதிரி, விசேஷத்துக்கு போற மாதிரி அப்படி காயெல்லாம் அங்கே போக முடியாது. இண்டிவிஜுவலா ஜெயராஜ்னா ஜெயராஜ் முடிய பிடிச்சு கொண்டாந்து நிறுத்துவார். வா பதில் சொல்லும்பார். இப்படி யாகப்பண்ண துண்டா கொண்டாந்து நிறுத்துவார். சுதான்லாம் சொல்லி அங்கே தப்பிக்கவே முடியாது, யாரையும் அங்கே நெருங்க முடியாது. நீ தான் பதில் சொல்லணும். உன் வாழ்க்கையை குறித்து, உன் பேச்சை குறித்து, உன் நடத்தையை குறித்து, உன் சம்பாத்தியத்தை குறித்து. இவன் ஒருத்தன் வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா? இப்போ நீ சொல்லு. அப்போ சொல்கிறேன், நான் பாவம் செஞ்சேன், நான் எடுத்துட்டேன். மனைவியை திகில் அடிச்சு போயிருக்கும். எடுத்தவன் எங்கே வச்சிருக்கிறானா? வசனத்தை பாருங்களே. 21, இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. புதைச்சி வச்சுட்டேன். மனைவிக்கே தெரிஞ்சிருக்காது. பாருங்க, யாக்கோப்பு என் பண்டம் பாடியெல்லாம் தொலைவி பாரு, எங்கேயாவது பார்த்தேனா எடுத்தேனா
அவங்க மரணத்துக்கு பாத்திரங்கிறேன். அவனுக்கு தெரியாமலே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச நேசத்துக்கு உரிமையான ராகேலு விக்கிரகத்தை என்ன செஞ்சிருக்கிறா, கொண்டு வந்து சேனத்துக்கு அடியில் வச்சு உட்காந்துக்கிட்டான். நல்ல கவனிங்க, புருஷனுக்கு தெரியாதுங்க. மனைவி சுமந்துட்டு வர்ற விக்கிரகம், யாக்கோப்புடைய பிரயாணத்தில் ஒரு விக்கிரகம் வந்துக்கிட்டே இருக்கு. அது யாருக்கிட்ட இருக்குது? மனைவி கிட்ட இருக்கு. அந்த மனைவி யாரு? ரொம்ப நேசத்துக்குரியவள். அந்த நாளில் இவன் தான் பெஸ்ட்டு, இவன் அதிகமாக நேசிக்கிற நேசத்துக்குரியவள். அவளே விக்கிரகத்தை வச்சிருக்கிறான். ஆனால் இவனுக்கு தெரியாதுப்பா, வெகுளித்தனமானவன். அவன் நம்புறான். ரொம்ப எனக்கு அதில் பிடிச்சது, ராகேலுக்கு பதில் லேயால் அனுப்பி விட்டாங்க. அவனுக்கு தெரியல. நான் படிக்கிறப்ப யோசிப்பேன், எவ்வளவு சர்வ முட்டாளாக இருக்கான் பார். பேச்சை கண்டுபிடிக்கல, ஒரு சுவாபத்தை கண்டுபிடிக்க முடியல, எந்த சுமலை கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே தெரியல பார். அந்த அளவுக்கு இவன் ஒரு பெக்யூலியராக, ஒரு வெகுளித்தனமாக இருந்திருக்கிறேன். ஆனால் மனைவி வச்சிருக்கிற விக்கிரகம் இவனுக்கு தெரியல. இப்போ இந்த ஆகானுடைய மனைவி திகிலடிச்சு போயிருப்பா. அட பாவி, என் வீட்டுக்குள்ளேயே இருக்குதா விக்கிரகம்? என் வீட்டுக்குள்ளேயே திருடி கொண்டு வந்து புதைச்சி வச்சிருக்கியா? நம்ம நினைக்கிற நம்ம மனைவி ரொம்ப பயங்கர பியூர் கரெக்டுன்னு, அது எந்த விக்கிரகம் வச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்ம நினைக்கிற நம்ம புருஷன் டாப் டு டாப் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைப்பான். அவருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவர் நியாய தீர்ப்புல நிறுத்தி கரண்ட் வச்சு ஸ்கேன் பண்ணா தானே உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியும். யோசித்து பாரு. ஒரு மிஷினு எல்லாத்தையும் சொல்லிடுதுங்க. ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே ஒரு ஸ்கேனிங் அப்படி சர்ன்னு காட்டினோடனே உள்ளே இருக்கிற கிருன்னு கத்துது. இங்கே தங்க இருக்குது, இங்கே வெளிநாட்டு பொருள் இருக்குது, கடத்தல். ஒரு ஸ்கேனுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னா ஏசப்பாவுடைய ஸ்கேனு எப்படி இருக்கும்? உங்களை கூப்பிட்டு தனியாக நிறுத்தி ஒரு தடவை இப்படி ஸ்கேன் பண்ணாருன்னா அண்ட சராசரமாக அவருக்கு முன்னாடி நிற்கும். அப்போ தெரியும் மனைவி, அட பாவி, உன்னோட போய் இத்தனை வருஷம் வளர்ந்துட்டேனே. மாயைங்க, எல்லாமே மாயை. கணவன் மாயை, மனைவி மாயை, பிள்ளைகள் மாயை. இதைத்தான் பிரசங்கி சொல்லிட்டாரு, எல்லாம் மாயை. பூமிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே. என்ன பிரதர் இப்படி காலையில் சொல்கிறீங்களே, நாங்கள் எங்கள் வீட்டுக்காரரை நம்புறதா நம்ப வேண்டாமா? நம்புங்க, கர்த்தருக்கு மேலே நம்பாதீங்க. அவரையே சார்ந்திருக்காதீங்க. மாம்சம் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ யாரை தான் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும்? கர்த்தரை தான் நம்பிக்கையாக இருக்கணும். அவளுக்கு எவ்வளோ பெரிய துர்ச்சி. மனைவிக்கு தெரியாமல் இருந்திருந்தா என்ன துடிச்சிருப்பான். இப்படி போய் ஒரு அற்ப சால்வைக்கு போய் எடுத்துட்டியா ஐயா? நம்ம வீட்டில் இல்லாத வெள்ளியா, நம்ம வீட்டில் இல்லாத தங்கமா, இதை போய் எடுத்துட்டு வந்திருக்கே ஐயா. இவனுக்கு முடிவு என்ன தெரியுமா? 25வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 7:25. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது, ஒரு ப்ராப்பர்சி சொல்லவா, பாவம் உன் குடும்பத்தையே கலங்க பண்ணும். உன் இனத்தையே, குலத்தையே, கோத்திரத்தையே, உன் சந்ததியே கலங்க பண்ணும். தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பன். பாவம் தேவனுக்கு விரோதமான பகை. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஆசீர்வாதத்தை பேசாமல் பிரதர் இதை பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுதாங்க நம்மளை சீர்படுத்தும். இதுதான் உங்களை ஸ்திரப்படுத்தும். இதுதான் உங்கள் கால்களை வலுவாமல் கண்மலையின் மேல் உறுதியாய் நிறுத்தும். ஆசீர்வாதமான செய்திகள் லட்சம் கிடக்குது, அது நம்மளை சீர்படுத்தாது. ஆனால் கடினமான கர்த்தருடைய உபதேசம் நம்ம கர்த்தருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திடும். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை பரிசுத்தப்படுத்திக்க தம்பி, பரிசுத்தப்படுத்திக்க தங்கச்சி. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். வேதம் பரிசுத்தமானது. பரலோகம் கரை திரை பிழை மாசு மறுவற்ற அது குற்றமற்ற பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ள எந்த அசுத்தமும் தீட்டுள்ளதும் பிரவேசிக்கவே முடியாது. உலகத்தையும் உலகத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அங்கே பிரவேசிக்கவே முடியாது. தேவனை அன்பு கூர்ந்து அவருக்காக எல்லாவற்றையும் விட்டவர்கள் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இங்கு பாருங்களே, என்ன சொன்னாங்கன்னா, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும், ஹலோ, இன்னைய வரையும் மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, மைத்துனர், சித்தப்பேன், அண்ணன், டியரஸ்ட்டு அப்படின்னு எல்லா பேரும் இப்போ கல்லடிக்கிறேன். ஹலோ, புரியுதா? எல்லாரும் கர்த்தர் பட்சமாக நின்றுக்கிட்டேன். அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மோசைக்கிற கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யாரானோடனே 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் வெளியே வந்தேன், லேவி கோத்திரம். எட்ரா பட்டயத்தை குத்துரா எல்லாத்தையினோன்னு எல்லாத்தையும் சரக்குன்னு குத்திட்டேன். ஏன்னா கர்த்தர் கூட நிற்கிறவன் கர்த்தருக்கு எதிரியை போட்டு தானே ஆகணும். அப்படி தானே வேதம் இருக்குது.
சவுலும் தாவீதும் ஒரே மந்தையில் இருந்தாங்க, ஒரே கோத்திரத்தில் இருந்தாங்க, ஒரே இடத்துல இருந்தாங்க. ஆனால் நாட்பட அங்கே என்ன வருது? பிரச்சனை வருது. இப்போ சவுலுடைய வீரர்களும் தாவீதுடைய வீரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணினார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்களா? போர் முகத்தில் அழிந்தார்கள். ரெண்டு பக்கமே அழியுது. ஆனால் இப்போ தாவீதின் சேவகரா சவுலின் சேவகரா, அதுதான் பிரச்சனையை ஒழிய இதில் யார் எப்படி போகிறாங்கிறது முக்கியம் கிடையாது. அப்போ கர்த்தர் பட்சமா பாதாளத்தின் பட்சமாங்கிறப்ப கர்த்தர் பட்சத்தில் நின்னா பரலோகம், பாதாளத்தின் பட்சமா நின்னா நரகம். இதுதான் ரெண்டு பாயிண்ட் தான். மூணாவது பாயிண்ட்டுக்கு இங்கே வேலையே கிடையாது. இப்போ எல்லாரும் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் பூரா கல்லை கையில் எடுத்தவன் அண்ணனும் எடுத்திருப்பான்ல, தம்பியும் எடுத்திருப்பான்ல, மாமாவும் எடுத்திருப்பான்ல, அவன் குடும்பத்தாரும் எடுத்திருப்பாங்கல்ல. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எங்களை கலங்க பண்ணிட்டியாடா, எங்களை வேதனைப்படுத்திட்டியே, எங்களை துக்கப்படுத்திட்டியே, உன் திருட்டு புத்தி இன்னைக்கு இவ்வளோ பெரிய வேதனையை எங்களுக்குள்ள கொண்டு வந்துருச்சே. அருமையான தம்பி தங்கச்சி, நம்மளை பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் நீ எடுக்காத. சின்ன பொருள் முதல் கொண்டு நம்ம கவனமா இருக்கணும். ஒரு சின்ன பொருள் தானே நம்ம எடுத்துடக்கூடாது தம்பி. ஒரு கத்திரிக்காய் கூட ஆண்டவருடைய வருகையில் நம்ம பிரவேசிக்க முடியாமல் தடுத்துறோம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க சின்ன அற்ப பாவம், நிறைய பாவம், பேச்சில், நடத்தையில், சிந்தையில், நினைவில். பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் நீ தொடாத. பிறருடைய மனைவியை இச்சித்தாள். அப்போ மனைவி தானே போட்டிருக்கு, பிறருடைய கணவனை இச்சித்துக்கலாமா? அதுவும் தானே பாவம். ரெண்டும் தானே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ இச்சையோடு எதை செய்தாலுமே அது பாவம். அப்போ உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள். அப்போதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இதைத்தான் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. நான் ஏசப்பாவை பற்றி நிறைய காரியம் எடுத்தேன், அதனால் உங்களுக்கு பேச நேரம் இல்லை. ஒரு வசனத்தை சொல்கிறேன். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். ஏசப்பா சொன்னார், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லைனார். இந்த காலை வேளையில் எழும்பி நின்று கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த உலகத்தின் அதிபதி ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட வரும் பொழுது அவனுடைய சுவாபங்கள், அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய நடத்தைகள், அவனுடைய சிந்தைகள், அவனுடைய நினைவுகள், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய அப்பியாசங்கள் எதுவும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளை கரைத்திரை பிழை பரிசுத்தமாய் நம்மளை காத்து கொள்ளணும். மத்தேயு 7 ஏசப்பாவை பிசாசானவன் வந்து சொல்றான், என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உனக்கு தருவேன். ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை, அப்பாலே போ சாத்தானேனார். மத்தேயு 16:23 பேதுரு சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது. ஏசப்பா சொன்னாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுருக்குள்ள இருந்து பேசின ஆவிய பின்னாக போ சொன்னார். இயேசு கிட்ட நேரடியா பேசின ஆவிய அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். நீங்களும் உங்கள்கிட்ட நேரடியா அவன் இடைப்பட்டால் அப்பாலே போ பிசாசேன்னு சொல்லுங்க. வேற ஆளுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள போராடினா எனக்கு பின்னாக போ பிசாசேன்னு சொல்லுங்க. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொருவர் மேலையும் இந்த வார்த்தைகள் போய் பலிக்கட்டும். ஒரு நாளும் பாவத்துக்கு இடம் கொடுக்காமல், அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காமல், இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல், பின்மாற்றங்களுக்கு இடம் கொடுக்காமல், பாவ எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல், கண்களில், சிந்தைகளில், நினைவுகளில், உணர்வுகளில் என் பிள்ளைகளை கரைத்திரை பிழை மாசு மறுவற்றவர்களாய் காத்துக்கொள்ளும். மகிமை உமக்கு தருகிறேன். இந்த வாரத்தில் பிள்ளைகள் செய்ய போகிற வேலைகள், பிரயாணங்கள், ஓட்டங்கள், சம்பாத்தியங்கள், அவருடைய ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு வாழ்க்கை அத்தனையும் கர்த்தருடைய கரத்தில் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆகானின் சுவாபம், ஆகானுடைய எண்ணங்கள் என் பிள்ளைகளை தொடவே கூடாது. கிருபை இருக்கட்டும். நீர் மகிமைப்படும். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.